ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் வெபினார். ஸோ நிறைய பேர் இதை எப்படி நினைப்பீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஓ லெவல் கொமர்ஸ் கிளாஸஸாக இருந்திருக்கும். சார் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுவார், ரைட்? வணிகம் என்றால் இன்னென்று படிப்பிப்பார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பெரும்பாலும். இஸ் இட் லைக் தட்? அப்படி நினச்சிங்களா? சார் ஆரம்பத்திலே வணிகம் என்றால் என்ன, தேவை என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்னன்னு ஆரம்பிச்சிடுவார். ஸோ நம்ம ஒரு கொமர்ஸ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சி வந்தீங்க? ஸோ இட்ஸ் நாட் ஆம். கோயிங் டு பி லைக் தட் டுடே. பிகாஸ் ஹவ் அப்படிங்கிறத விட வை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத விட ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய வேலை செய்கிறவங்களும் சரி, இந்த எப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறதே தவிர ஏன்ங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது குறைவு. அந்த ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி யோசிக்கிற சில பேர் தான் இருக்கிற மொத்த பெர்சன்டேஜில் 90% ஆன இவங்களை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஒரு டாப் 10 பீப்புளாக வரக்கூடியவங்க எதை செஞ்சாலும் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ட் அதுக்கான காரணமும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அண்ட் அனாஃப் ஒரு கொஷின் கேட்டிருக்கார், சார் 2026 பேட்சுக்கு அக்கௌண்டிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏ லெவல் உங்கள்கிட்ட படிக்க விருப்பமாக இருக்குது. அண்ட் நான் இந்த ஜூம் கிளாஸில் கூட பட் சாரி சார் ப்ரைவேட் எஸ்எம்எஸ் ஒன்று தாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே அனாஃப், நோ ப்ராப்ளம். உங்களோட எல்லார கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கும் நான் பதில் சொல்லுவேன். உங்களோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஒன்று நான் பதில் சொல்லுவேன். அண்ட் எவ்ரி திங் இட் வில் டேக் டைம். அவங்களுக்கு தெரியும் நமக்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வருது, நம்மக்கிட்டேருந்து ஒரு சர்வீஸ் ஒன்று வருது டிஜிட்டல் அக்கௌண்டிங்லன்னு சொன்னால் இட்ஸ் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் இட் வெல் ஆர்கனைஸ்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அது பெர்ஃபெக்ஷனில் இருக்கும். ஸோ ஏ லெவலுக்கான அக்கௌண்டிங் கிளாஸஸ் டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட். எனக்கிட்டேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டு இருங்க. வரும். இப்படித்தான் சிம்பிளாக சொல்ல போனால் அனாஃப் உங்களோட கொஷனுக்கு ஏ லெவல் அக்கௌண்டிங் கிளாஸ் மற்றவங்களுக்கு ஒரு 16 யூனிட் படிப்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் எடுக்குதுண்டா, 16 யூனிட்டுங்கிறது எனக்கு 16 நாள் போதும். தட்ஸ் ஹவ் வி வில் டூ. பட் அந்த 16 நாள்லையும் 16 யூனிட் தொடர்ச்சியாக நடக்கும், தொடர்ச்சியாக முடிப்படும். சேம் டைம் எல்லா விஷயமும் கவர் பண்ணப்படும். ஈவன் வி கேன் டூ பாஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த அளவில் தான் ஸ்பீட் வரும். ஸோ மற்றவங்களுக்கு 2 வருஷம் தேவைப்படுறது நமக்கு ஒரு 2 மாதமே போதும். தட்ஸ் டிஜிட்டல் அக்கௌண்டிங், தட்ஸ் அவர் ஸ்பீட், தட்ஸ் அவர் எக்யூரசி. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபோக்கஸ் இஸ் எவ்ரி திங். என்னுடைய ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அதை நான் மற்றதுக்கு எடுக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வி வில் டூ த ஏ லெவல் கிளாஸஸ். நவ் திஸ் இஸ் ஃபார் த ஓ லெவல் பிகினர்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேச போகிறது நாம் எப்படி படிப்பிக்க போகிறோங்கிறது நான் உங்களுக்கு கிளாஸில் படிப்பிப்பேன். ரைட்? என்ன சிஸ்டம்ஸ், என்ன மெத்தட், என்ன படிப்பிக்க போகிறோம், வரைவிலக்கணம் என்ன, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் இருந்து நம்ம பார்ப்போம். டுடே ஏன் இந்த விஷயம்? பிகாஸ் இந்த ஓ லெவல் காமர்ஸ் கிளாஸஸ் நம்ம ஃப்ரீயாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நிறைய கொஷின்ஸ் வந்தது. இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? முதலாவது கொஷின், எதுக்கு செய்கிறீங்க? ரைட்? ஃப்ரீயாக வந்து ஒருத்தவங்களுடைய டைம், அதுவும் ஒரு கிளாஸஸுங்கக்குள்ள அதில் எவ்வளவோ டைம் இருக்க போகுது, எவ்வளவோ டைம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், அதை ஆன்லைனில் கொடுக்கணும்ட்டு அதுக்குரிய சிஸ்டம்ஸ் வேணும், அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் வேணும், இதுக்குள்ளே எவ்வளவு காஸ்ட் இருக்கும். அப்போ எப்படி உங்களால் இதை வந்து ஃப்ரீயாக செய்ய முடியுது? அதோட ஏன் இதுக்கு செய்கிறீங்க? இப்போ இதுக்கு பின்னால் என்ன செய்ய போகிறீங்க? அல்லது ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு பிள்ளைகிட்டேருந்து சல்லி வாங்க போகிறீங்களா? இந்த மாதிரியான சில கொஷின்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளை பற்றிய அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் ஸோ இதே கொஷின் யாருக்கும் வேற யாருக்கும் சார் இருக்குதா இங்கே? ஏன் சார் நீங்கள் எவ்வளோக்கு மெனக்கெட்டு இவ்வளோக்கு இது செஞ்சு கிளாஸஸ் வந்து படிப்பிக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக செய்கிறீங்க, வை அப்படிங்கிற ஒரு கொஷின் யாருக்கு சரி? எனி ஒன் ஹேவிங் தட் கொஷின்? நோ ப்ராப்ளம், நான் எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்கள் நேரடியாக கேளு. பிகாஸ் இட்ஸ் டைம் டு டூ சம் ரெப்போ. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பாடல் இருக்கும் ஒரு ஆசிரியருங்கிற வகையில்.
ஓகே, முஃப்லிக்கு அந்த கொஷன். வாட் அபவுட் அதர் பீப்புள்? வேற யாருக்கு இருக்குது அந்த கொஷன்? ஜென்யூனாக நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த ஆன்சரில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். ரைட்? கொஷன்ஸ் கேட்கலாம். ரைட்? அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், ஐ வில் ஆன்சர் டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் எல்லாமே ஸ்கேமாகவும் எல்லாமே ஒரு ஒரு ஏமாத்து வேலையாகவும் தான் நிறைய நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த டவுட் வாரத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பிகாஸ் இன்றைய சமூகம் வந்து எல்லா விஷயங்களையும் அந்த ப்ராஃபிட்டுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதால யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு நலவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வந்தாலும் கூட அந்த விஷயம் ஃபஸ்ட்டுக்கு சந்தேகிக்கப்படுறது அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ தட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், அது நீங்கள் இருக்கக்கூடிய சொசைட்டியினுடைய ஃபால்ட். ஸோ லெட் மீ கிளாரிஃபை திஸ் ஃபார் யூ மை டியர்ஸ். ஃபஸ்ட் இதை நான் சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக ஏன்னா நீங்களும் உங்களோட சேரை பற்றி கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நாம் கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நீங்கள் யூடியூப்பில் போய் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன் தமிழ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கடா, நான் யூடியூப் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன் தமிழ்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,300 சப்ஸ்கிரைபர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸோட கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 806 வீடியோஸ் வந்து இந்த கொமர்ஸ் கிளாஸஸ்க்காக நான் ஃபுல்லாகவே போட்டிக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் இதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தாலும் ஏகப்பட்ட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஏஐடிக்கு செஞ்சுக்கிறோம், ஏலெவலுக்கு செஞ்சுக்கிறோம், ப்ராஜெக்ட்ஸாக செஞ்சுக்கிறோம், நிறைய செமினார் செஞ்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் ப்ரொவைடட் ஸோ மச் வேல்யூ ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஸ்பெஷலி ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே நம்ம கிட்டத்தட்ட ஏஐடினுடைய பேசிக்ஸ், கிட்டத்தட்ட ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபுல் சிலபஸையும் கிட்டத்தட்ட 44 கிளாஸஸ் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் பார்த்தாலே விளங்கும். 2 hour 14 minutes to 1.5 hour, ரைட்? 2 hours சொல்லி ஆல்ரெடி அதெல்லாம் படிப்பிச்சு கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா 96,380 வியூஸ் வந்து 44 வீடியோஸாக ஃபுல்லாகவே பப்ளிஷ் பண்ணி இது ஒட்டுமொத்த சிலபஸுமே இருக்குது, பாஸ் பேப்பர் சகலதுமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏஐடியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸான விஷயங்களும் நம்ம படிச்சிருந்தோம். ரைட்? டோன்ட் திங்க் அபவுட் சார் ஸ்பைடர்மேன் பார்க்கல, இது என்னுடைய மகன் பார்த்து வச்சுக்கிற விஷயங்கள், அதனால் இந்த டொய்ஸ் விஷயங்கள்லாம் வருது. ஸோ டிஜிட்டல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் நாட் ஓன்லி டூயிங் கிளாஸஸ், we are providing some value for the society. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பிகாஸ் நாம் கொடுக்குறது சிஏ கிளாஸஸ் நம்ம படிப்பிச்சுட்டு இருக்கிறோம், டபிள்யூடி கிளாஸஸ் நம்ம படிப்பிச்சுட்டு இருக்கிறோம், அண்ட் ஏஐடி இங்கிலீஷ் மீடியம் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இயர், இந்த இயர் எண்டில் நம்ம எஸ்எஸ்சியை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட நிறைய டிப்ளமாஸ், நிறைய டிகிரிஸ்ன்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ த திங்க் இஸ், எல்லா பிள்ளைகளும் எங்கள்கிட்ட வரும்போது, இந்த டபிள்யூடி படிக்கணும்னு வரும்போதும் சரி, அதே மாதிரிக்கு சிஏ படிக்கணும்னு வரும்போதும் சரி, அவங்களோட ஏஜை நான் முக்கியமாக நான் நோட் பண்ணுற ஒரு விஷயம். ஏஜை நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க வரும்போது 22, 23 கேட்டகரி, ஆல்மோஸ்ட் ஒரு 21 தாண்டி, அதாவது ஏலவலையும் முடித்ததுக்கு பிறகுக்கு, ஏலவல் 2 வருஷம் படித்ததுக்கு பிறகுக்கு, அதுக்கு பிறகுக்கும் ஒரு வருஷம் 2 வருஷத்தை அங்கே இங்கேண்டு வீணடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு சார் நான் படிக்கணும், நான் சிஏ படிக்கணும், நான் எஸ்எஸ்சியை படிக்கணும், நான் ஒரு டிகிரி செய்யணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு ஒரு ஜாப் ஒன்று வேணும், நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற கொஷன் எங்கேருந்து வரும்ண்டா, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மைக் மியூட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். இஸ் இட்? எஸ், ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வயசை வந்து வீணாக்கினத்துக்கு பிறகுக்கு தான் give me a second. ஓகே, ஐ ஹவ் மியூட்டட் all the people. Thank you for the information. ஸோ நிறைய பேர் அவங்களுடைய வயசை வந்து வீணாக்கினத்துக்கு பிறகுக்கு தான் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்க்கு வாரது ரொம்ப கூடுதலாக இருக்குது.
ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணின டைம் ஏன் நீங்கள் ஏர்லியாக வரலன்னு சொன்னால் த நம்பர் ஒன் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நான் இன்னைக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னால் சரி யாருமே சொல்லி தரத்துக்கு இல்லை. இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை செஞ்சால் இதில் இது பெனிஃபிட், இதில் இது டிஸ்அட்வான்டேஜ், இதை சூஸ் பண்ணுறதால இதுக்கு போகலும் மற்ற பாதையில் போகிறதால இதுக்கு இந்த இவ்வளோக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த வழிகளை சொல்லி தரதுக்கு யாரும் இருக்கலை சார். கடைசியில் யூடியூப்பில் உங்களோட வீடியோஸை பார்த்தேன் அல்லது வேறு யாராவது ஃப்ரெண்ட் ரிஃபர் பண்ணினாங்க, அது பொறுத்து தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வரேன். ஸோ திஸ் இஸ் த இது வந்து ஒரு நாளைக்கு இந்த விஷயம் மட்டுமே நான் ஒரு 10லேருந்து 15 கோர்ஸுக்கு மட்டும் இந்த விஷயம் மட்டுக்குமே எனக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதனுடைய ரூட் கோஸ் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு ஏன் நடக்குதுங்கிறதுக்கான ரீசன் தெரியும். ஸோ அதனுடைய பிரச்சனையுடைய ரூட் கோஸ் என்னென்னு பார்த்தா ஓலவெல்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஓலவெல்ல கொமர்ஸ் படிக்கலாம் என்பது. ஓலவெல்ல கொமர்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸுங்கிற ஒரு விஷயம் சரியாக அந்த பிள்ளைகள்கிட்ட கன்வே ஆகலை. அந்த கொமர்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை உங்களோட லைஃப்பில் செலுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு லெவலில் ஒரு கொமர்ஸ் துறைங்கிறதுக்குள்ளேயே போகிறதுக்கான நமக்கு இது செட் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆரம்பத்தை தரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதே சமயம் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள் ஒன்டர்பிரினர்ஷிப் பீப்புளை அன்லிமிட்டெட் இன்கம்மோட உருவாக்கக்கூடிய ஒரு துறை. நீங்கள் எந்த பொசிஷனில் வேலை செஞ்சாலும் அந்த பொசிஷன் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே தான் இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு துறை. நீங்கள் டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு பிஸ்னஸில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஃபேர்மில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஸ்கூலுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அப்போது எல்லாருக்குமே ஒரு தாய் துறையாக இருக்கக்கூடிய ஒரு கொமர்ஸ் துறை, ஒரு பிஸ்னஸுங்கிறது. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை ட்ரீட் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதை பார்த்துக்கிறீங்க? இப்போ ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க. டாக்டர் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறத பார்த்துருக்கீங்களா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் அங்கே வந்து ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஒரு பிஸ்னஸ்மேன் செய்யக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் ஃபேர்ம் நடத்துறது குறைவு, ஆனால் அந்த இன்ஜினியரிங் ஃபேர்மில் வேலை செய்கிறது கூட. ஸோ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் கொமர்ஸ் துறைக்குள்ளே வரும்போது யூ ஆர் கோயிங் டு கிரியேட் பிஸ்னஸ், யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் பிஸ்னஸ். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த வேர்ல்டே இந்த பிஸ்னஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இயங்குது. நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கான எல்லா விஷயங்களும் இட் கைண்ட் ஆஃப் குட்ஸோ சர்வீசஸ் இந்த வடிவத்தில் தான் நமக்கு எல்லாமே வருது. ஒரு டாக்டருக்கு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, ஆனால் ஒரு டாக்டர் இல்லாதவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனை ப்ராஃபிட்டபுளாக செய்ய முடியுமா, அதுக்கு மார்க்கெட் இருக்குதா, அதுக்கு ஒரு ப்ரைஸிங் நம்ம பண்ண முடியுமா, நம்மளால் டிமாண்டை ஜென்ரேட் பண்ண முடியுமா, ரைட்? இதுக்காக என்னென்ன விஷயங்களை நம்ம செய்ய முடியும், எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றிணைக்க தெரிய ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் டாக்டராக இருக்க தேவையில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு என்டர்பிரனியராக இருந்தால் போதும். நான் சொல்கிற விஷயம் புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஃபேர்ம் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஜினியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? அதுக்குரிய ரிசோர்ஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஃபேர்ம் ரன் பண்ணலாம். பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் வரும், பட் ப்ராக்டிக்கலாக அது தானாகவே கிடைச்சிடும். ஸோ இந்த கொமர்ஸினுடைய இந்த கொமர்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆரம்ப வயசில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலுக்கு 23 24 வயசில் வரும்போது தே ஆர் மிஸ்ஸிங் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்களோட வயசை மிஸ் பண்ணுறாங்க, காலத்தை தொலைச்சிட்டு வராங்க. இப்போ ஓலவல் படிக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட்? ஷல் ஐ கெட் டு நோ உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்ல முடியுமா? கிரேட் 10ல் இருப்பீங்க, கிரேட் 11ல் இருப்பீங்க. அவங்க மட்டும் சொல்லுங்கள் யுவர் ஸ்டேஜ், உங்களோட ஏஜ். ஓகே, மரியம், ஷஃப்ருல்லா, ராஷித், ரிஃபாட் எல்லாரும் சொல்கிறது 16, 15, 16. ஸோ கிரேட் 10 இருந்தீங்கன்னு சொன்னால் யூ ஆர் இன் 15. இதில் 14, 15, 16 இந்த ஆன்சர் தான் இன்றைக்கி வருது உங்கள்கிட்ட. ஸோ நம்ம ஒரு 16 வயசுன்னு எடுத்துக்கொள்ளுமே. 16ங்கக்குள்ள நீங்கள் ஒரு 22 வயசில் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு வரும்போது 17, 18, 19, 20, 21, 22 6 வருஷம் அப்படியோ போயிடுது. 6 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறத
6 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணி உங்களுக்கு தகவல் தான் நான் தரலாம், தீர்மானத்தை தர முடியாது. ஐ கேன் ப்ரொவைட் யூ த இன்ஃபர்மேஷன், பட் டிசிஷன் இஸ் வித் யூ. ஒரு விஷயம் நல்லது பிழை, அதில் இவ்வளவு நன்மை இருக்குது, இவ்வளவு பிரதிகூலம் இருக்குதுன்னு சொல்றது என்ற கடமை. அதை சூஸ் பண்ணுறதும் சூஸ் பண்ணாமல் விடுவதும் உங்களோட உரிமை. ஸோ இந்த கொமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 5-6 வருஷமாக நம்ம இருக்கிறோம். ஏகப்பட்ட டபிள்யூடி பாஸ் ஃபைனலிஸ்ட்டை உருவாக்கிக்கிறோம், ஏகப்பட்ட சிஏ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகலை. ஆரம்பத்தில் ஆரம்பிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்துடணும். பிகாஸ் ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது முதல்ல தெரியும், அதை வச்சு நாம் முன்னுக்கு வரலாமா இல்லையாங்கிறத முடிவெடுக்கிறது அது 2வது விஷயம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயத்தில் போனால் நமக்கு இவ்வளவுக்கு நன்மை இருக்குங்கிறதே முதல்ல நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல அந்த அவேர்னஸை உருவாக்குறது தான் ஒரு சிறந்த ஆசிரியரோட பணின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் த கிளாஸஸ். ஈவன் நமக்கு இது கொஸ்ட் ஆனாலும், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்ட்டை மிச்சம் பண்ணாலும், ஒரு ஸ்டூடெண்ட்ற லைஃப்பில் ஒரு 6 வருஷத்தை நான் சர்வ் பண்ணுறேன்டா. இப்போ நீங்கள் இங்கே 176 பேர் இருக்கிறீங்க, ரைட்? அப்போ 176 பேர் வாழ்க்கையிலே நான் இம்பேக்ட் பண்ணுறேன். உங்களோட 176 பேர் வாழ்க்கையில் 6 வருஷத்தை நான் உங்களுக்கு சேமிச்சு தாரேன். உங்களோட 6 வருஷத்தினுடைய லைஃப்பை நான் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு செஞ்சு தரேன்டா. 176 தர 6 பார்த்தீங்கன்னா 1056 வருஷம். 1056 வருஷம் என்னால் உயிர் வாழ முடியுமா? இல்லை, உங்களால் அது யாராலையும் முடியாது. பட் என்னால் இவ்வளோ பேர் லைஃப்பில் ஐ கேன் கிவ் சம் இம்பேக்ட், ஐ கேன் கிவ் சம், என்ன சொல்கிறது, ஒரு ஒளியை வந்துட்டு கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்மால் ஏஜில் இருந்தாலும் உங்களோட விஷன் பெருசாக இருக்கணும். உங்களோட விஷன் பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுன்னு சொன்னால், யூ ஹாவ் டு ஹாவ் அ பெட்டர் பிளான் ஃபார் யூர் எஜுகேஷன் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், ரைட்? அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன வழியில் போகிறீங்கிறது ஒரு ஓ லெவல்லையே உங்களுக்கு ஒரு ரோட் மேப்பாக கிடைக்கும் போது நீங்கள் எதை பற்றியும் கவனிக்கிறது இல்லை. இந்த ஹவுங்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அங்கால தேவைப்படும். வைங்கிறது உங்களுக்கு இப்போவே தெரிந்தால், நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஏனுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போவே தெரிந்தால், ஏனுங்கிற ஒரு கொஷனை மறுபடியும் நீங்கள் உங்களோட 18 வயசில், 20 வயசில், 21 வயசில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏனுங்கிற ஒரு கொஷனுக்கு 100% உங்களுக்கு ஆன்சர், ஏன் இதெல்லாம் நான் செய்கிறேன் செஞ்சுட்டு இருக்கேங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால், அதுக்கு அங்கால இருக்கிறதெல்லாம் ஹவுங்கிற ஒரு விஷயம் தான், எப்படி, ரைட்? ஸோ அதுக்கான ஒரு செஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ சிம்பிளி மை டியர்ஸ், நம்ம எல்லாருமே நம்மளோட ட்ரீமுக்காக தான் ஓடிட்டிருக்கிறோம். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். வி ஹவ் ட்ரீம்ஸ், எல்லாருக்குமே கனவுகள் இருக்குது, ரைட்? ஸோ அந்த ட்ரீமுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ட்ரீம், ஏன் அது ட்ரீம்னு சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு எப்போதுமே இல்லாத ஒரு விஷயத்தில் தான் ஆசைப்படுவோம். நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இல்லாமல் இருந்தால் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆகணுங்கிற ஆசை வரும், ரைட்? உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லைங்கிறது ஆசை, அது மேலே ஒரு ஆசை வரும். உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இல்லாட்டி தான் அது மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரி பண்ணாமலுக்கு அந்த இடத்துக்கு அது தேவைன்னு சொன்னால் அதுக்காக போகிற வழியை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ உங்களோட ட்ரீம் ஃப்யூச்சர் நீங்கள் அடைய விரும்புகிறது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கொள்ளலுமா ஸ்டூடெண்ட்ஸ்? பிஃபோர் நான் ரொம்ப டீப்பாக உங்களுக்குள்ள இந்த விஷயங்களை போய் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்கேன் யுவர் மைண்ட். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கொள்ளலுமா அடுத்த 10 வருஷத்தில் நான் இப்படி இருப்பேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்? அல்லது ஒரு 10 வருஷம் நான் படிக்க போகிறேன் சார், இப்போ எனக்கு 16 வயசு, நான் ஒரு 10 வருஷம் படிக்க போகிறேன், அப்போ 26 வயசாக இருக்கும் எனக்கு, அந்த 26 வயசில் நான் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஷல் ஐ கெட் யூ நோ? திஷாந்திகா சார் நான் சிஏவாகணும், யூனூஸ் பிஸ்னஸ் மேன் ஆகணும், ராஷிட் வந்து எனக்கு அக்கௌண்டன்ட் ஆகணும், முஃப்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், Hanif accountant and businessman, multimillionaire. Okay, want to become a software engineer. I like to become an accountant, right? I'm also CEO, software engineering, lawyer ahonum, cyber security, civil engineer. Okay, CA, doctor, Rishfa, great. And Anaf, CA, entrepreneurship, software engineer, businessman like entrepreneur. Okay, chartered accountant. Okay, great. அப்போது இங்கே யாருமே கனவுகள் இல்லாமலுக்கு இல்லை, எல்லாருமே கனவுகளோடு இருக்கிறீங்க. ஏன் நமக்கு அது கனவுகளோடு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், இட்ஸ் ஸ்டில் இன் யுவர் மைண்ட். இப்போ வரைக்கும் அது உங்களோட மனசில் தான் இருக்குதே தவிர இன்னும் ரியாலிட்டிக்கு வரலை.
அதனால தான் அது ட்ரீம், அது ஒரு இலக்குன்னு சொல்கிறோம். அப்போ இல்லாத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு நம்ம வருத்தப்படுறத விட அதுக்கு அதை நோக்கி நம்ம போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ட்ரீம் ஃபியூச்சராக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் ஜஸ்ட் ஃபார் சம் சார்ட் ஆஃப் ஐடியா. ஐ ஹவ் சம் இன்ஃபோகிராஃபிக்ஸ். அச்சீவ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இன் 10 years டைம். இது உங்களோட ஒரு ட்ரீம் ஃபியூச்சராக நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்று சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட தங்கியிருந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சத, நமக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொள்ள முடியும். அண்ட் வி ஹவ் ப்ராப்பர் இன்கம். நமக்கு ஒரு வருமானம் வருது, அது தொழிலிருந்து வரலாம் அல்லது நம்ம செய்கிற வேலைகளில் இருந்து வரலாம். அண்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் யாராவது கேட்கும்போது நம்மளால் செய்ய முடியும். அதே சமயம் சொசைட்டிக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா இருந்தால் செய்கிற ஒரு பொசிஷனில் நாம் இருக்கிறோம். ஸோ அச்சீவ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள், இந்த சிஇஓ, அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியர், டாக்டர், இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்னாலும் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அச்சீவ் யுவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இன் த 10 years டைம். அடுத்த 10 வருஷத்தில் நான் வந்து ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்க போகிறேன். அதுக்கு நான் தெரிவு செய்கிற விஷயம் தான் நீங்கள் சொன்ன இந்த பிஸ்னஸ் விமன், பில்லியனர், பிகம் அன் இன்ஜினியர், டாக்டர் எல்லாமே. ரைட். அண்ட் லிவ் யுவர் ட்ரீம் ஜாப் லோக்கலியோ அப்ராட். சம்டைம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் வேலை செய்வீங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அப்ராடில் போய் வேலை செய்வீங்க ஒரு 10 வருஷத்தில். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பொசிஷனில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் ஆஸ் வெல் அஸ் ஒரு சிஇஓவாக நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் சம்டைம் யூ வில் பில்ட் யுவர் ஃபியூச்சர், ரைட்? ஸோ இந்த விஷயங்கள், இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு, ஒரு ட்ரீம் ஜாப்பில் நீங்கள் போகிறதுக்கு, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு சிஇஓவாக ஆகிறதுக்கு, அண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது பில்ட் யுவர் ஃபியூச்சர் ஏர்லி. இப்போ இது வந்து ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறதால ஸ்டார்ட் இன் கிரேட் 10 and 11. நீங்கள் ஒரு ஓ லெவலுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த கிரேட் 10 and 11 இது வெறும் ஓ லெவல் மட்டும் கிடையாது. ஆர்டினரி லெவல் இல்லாமலுக்கு அடுத்த என்னுடைய 10 வருஷத்துக்கான ஜேர்னிக்காக நான் போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த செஷனில் ஃபுல்லாக இருங்க. இந்த விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக செய்யுங்க. ஸோ உங்களோட ட்ரீம்ஸை நான் ஒரு 4 விஷயத்தில் நான் உள்ளடக்கிறேன். முதலாவது, உங்களோட ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களோட தொழில்துறையை வெளிநாட்டில் சரி அல்லது உள்நாட்டில் சரி, அது உங்களோட ட்ரீம் ஜாப். இப்போ நீங்கள் சட்டில் குறிப்பிட்ட உங்களோட ட்ரீம் ஜாப்பில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அண்ட் சம்டைம் நிறைய பேர் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் அல்லது சிஇஓன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதுக்கெல்லாம் பில்ட் யுவர் ஃபியூச்சர் ஏர்லி. இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். அது இப்போ இருக்கிற இந்த வெபினார் ஸ்டார்ட் இன் கிரேட் 10 and 11. தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இதை நான் உங்களோட ட்ரீம் ஃபியூச்சராக வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் சால்விங்னு சொன்னால், இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, சார் நான் வந்து சிஇஓ ஆகணும், நான் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆகணும், நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், அட் த சேம் டைம் நான் ஒரு டீச்சர் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ பட் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைட்டிலாக இருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, யூ ஆர் சால்விங் த சொசைட்டிஸ் ப்ராப்ளம். ஒரு நல்ல டீச்சர் இருந்தால் ஆசிரியர்களுக்கு அவங்களினுடைய எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அவங்கள ஒரு நல்ல ஒரு நாட்டினுடைய பிரஜையாக மாற்றுறது நல்ல ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. ரைட். நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு நம்ம போனாலும் நமக்கு படித்து தந்தவங்களை மட்டும்தான் நம்ம சார்ன்ட்டு மனசார கூப்பிடுவோம். ஸோ அந்த ஆசிரியர்கள் தீர்க்கிற பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட்ஸ்ட பிரச்சனைகள். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை நம்பி வரக்கூடிய நோயாளிகளுடைய நோயோட பிரச்சனையை தீர்க்குறீங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் சொன்னால் உங்களை நம்பி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் உங்களை நம்பி தான் அவங்களோட நம்பர்ஸை கையில் தராங்க. அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சரியான டைமுக்கு கொடுக்கணும். எவ்வளோ லாபம் வந்துச்சு, எவ்வளோ செலவழிச்சோம், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, வந்தது எங்கால போணுச்சு. ஸோ நீங்கள் சால்விங் த ப்ராப்ளம் தான். இங்கே இந்த சொசைட்டி இயங்குறதே ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெக்கானிசமாக தான். அப்போது இப்போ உங்களுக்கு இந்த ட்ரீம் ஃபியூச்சர் அடைஞ்சு கொள்றதுக்கான சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருமே சொன்னீங்க மனசார பீயிங் ஜென்யூனாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்டர்பிரனர் ஆகணும்னு சொல்றீங்க, டாக்டர் ஆகணும்னு சொல்றீங்க, அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொல்றீங்க, பிஸ்னஸ் விமன், இன்ஜினியர், இதுக்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்குது சார். எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதாவது என்னுடைய ட்ரீமை அடைஞ்சு கொள்வது, என்னுடைய ட்ரீம் அவுட்கம்மை அடைஞ்சு கொள்றதுக்கு இதெல்லாம் எனக்கு பிரச்சனை சார். காசு இல்லாமல் இருக்கலாம், அல்லது சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், படிப்பிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னால் என்னென்னது சொல்லுவீங்க? பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ.
ஸ்டூடெண்ட்ஸ்ட மனசுல என்ன இருக்குது? பிகாஸ் உங்களோட பிரச்சனைகள் தெரிந்தா தான் அதுக்கான சொல்யூஷனை என்னால உருவாக்க முடியும். ரைட்? ஐ அம் நாட் ஒன்லி எ டீச்சர். ஐ வாண்ட் டு பி எ சொல்யூஷன், ஒரு ப்ரொவைடிங் சொல்யூஷன். பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா தான் சொல்யூஷனை உருவாக்க முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ உங்களோட மனசுல இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன்? ஓகே. ஸோ மணி ஒரு பிரச்சனையா சொல்றீங்க. அண்ட் ஓவர் திங்க், ரொம்ப அதிகமாக யோசிக்கிறத பிரச்சனையா சொல்றீங்க. சப்போர்ட் இல்லை, ஃபைனான்ஷியலாக இஷ்யூஸ் இருக்குது சார். அதே மாதிரி பாத் தெரியாமல் இருக்குது. ராஷித் சொல்கிறார், எனக்கு எந்த பாதையில் நம்ம இதை முடிச்சா அடுத்தது என்னன்னு செய்ய தெரியாமல் இருக்குது. ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் தான் முக்கியமாக இருக்குது. ஃபோன் பிரச்சனை ஆகிக்குது. கரெக்டான பாத் இல்லை. ஏ லெவல் என்ன படிக்கிறேன்னு தெரியாது. லேசினஸாக இருக்கிறது. ஐ எம் நாட் ஃபோக்கஸ்ட். டிஜிட்டலாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட இருக்குது. எனக்கு ஐடியா கிடையாது. ஒரு மணி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஃபெமிலி ப்ரெஷராக இருக்குது. என் கூட இருந்து சப்போர்ட் ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நான் ஃபோனுக்கு எடிக்ட் ஆகிக்கிறேன். 7 ஹவருக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பிரச்சனை ஆகுது. ஓ மை காட். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பிரச்சனை ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், கரெக்டான பாத், ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், ஓவர் திங், ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது. ரைட்? கொமர்ஸ் பாடத்தில் விஷயங்களை மறந்துடுறேன். ஸ்கூலில் டீச்சர் இல்லை. எல்லாமே பேசிக்லேருந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாக இருக்குது. ஓகே, கூல். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம், த சேலஞ்சஸ். இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம், தேர் ஷுட் பி அ சொல்யூஷன். ரைட்? ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடணும். அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனையை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பிரச்சனைண்டா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நீங்கள் கட்டாயமாக தேடணும். ஸோ முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஓ லெவல் கொமர்ஸ் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், அல்லது கொமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால், ஐ ஹவ் புட் ஆல் யுவர் சேலஞ்சஸ். மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணி நான் போட்டிக்கிறேன். ரைட்? ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது, முதலாவது லேக் ஆஃப் டெடிகேட்டட் டீச்சர்ஸ். இதுதான் நம்ம நம்பர் 1 பிரச்சனையாக பார்க்குறேன் நான். ஒரு டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து உண்மைக்கும் இல்லைங்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பற்றாக்குறை. அதுக்கு காரணம் எதுவாகவும் இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு சரியான சேலரி கொடுப்பறது இல்லை, அல்லது நம்ம ஸ்கூலுக்கு போவோம், நம்மளோட வேலையை பார்ப்போம், நம்ம வந்துடுவோம். இந்த பிள்ளைகளில் பார்த்து நாம் என்ன தான் செய்கிறது? அல்லது அவங்களுக்கு நல்லா படிப்பிச்சாலும் அதே சேலரி தான், சும்மா போயிட்டு வந்தாலும் நமக்கு அதே சேலரி தான், அப்போ நம்ம என்னதுக்கு படிப்பிப்பான்னு நினைக்கலாம். அல்லது அந்த அந்த வேலை வந்து அவங்க விரும்பி வந்ததாக வந்திருக்காது. சில நேரங்களில் கவர்மெண்ட் வந்து கிராஜுவேட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக, வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு அந்த டீச்சிங்லேயே விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்துட்டு சும்மா வாரதும் போகிறதுமா இருக்கலாம். இப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீச்சர்ஸ் வந்து இல்லாதது உண்மைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சஸ். அது ஏ லெவல் மட்டும் இல்லை, ஓ லெவல் கிடையாது. அந்த லேக் ஆஃப் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸுங்கிற ஒரு பிரச்சனையை தான் ப்ரைவேட் செக்டர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கொண்டு உலவுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸாக இந்த எஜுகேஷனை மாற்றுறதுக்கான காரணம். ஸ்கூல் டீச்சர்ஸ் சரியாக இருந்தாங்கண்டா, சரியாக டெடிக்கேஷனாக தண்ட பிள்ளைக்கு ஒரு படிப்பை கொடுக்கணும்டா எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் மற்றவங்களோட பிள்ளையும் இந்த படிக்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம நினைக்கிற அந்த மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு ப்ரைவேட் செக்டருங்கிறது இவ்வளோ பெரிய வியாபாரமாக ஆகியிருக்க மாட்டாது. ஸ்கூல்லேயே அந்த விஷயம் சரியாக கொடுக்கப்படுமாக இருந்தால். ஸோ த லேக் ஆஃப் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஏ லெவலில் 2 வருஷம் படிப்பிக்கிறது உண்மையான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீச்சராக இருந்தால் 2 மாதத்தில் படிப்பிச்சு முடிக்கலாம். ரைட்? இது வந்து வெறும் பேச்சில் நான் சொல்லலை, செஞ்சதால் நான் சொல்கிறேன். ரைட்? இப்போ நீங்கள் சிஏவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஏவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5 மந்த்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாம் 50 நாளில் மொத்த சிலபஸை நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். 50 நாளில் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் 3 ஹவர்ஸுக்கு மேலே கிளாஸ் நடந்துச்சு. ரிவிஷன் பேப்பர் செஞ்சோம், பாஸ் பேப்பர் செஞ்சோம், பைலட் பேப்பர் செஞ்சோம், எல்லாமே செய்யப்பட்டுச்சு, டெய்லி செய்யப்பட்டுச்சு. 50 நாளில் விஷயம் முடிஞ்சுது. பட் அந்த 50 நாளில் கண்டென்ட் ஏ லெவல்ற அக்கௌண்டிங் கண்டென்ட்டை விட 10 மடங்கு கூடுதலான விஷயம். அப்போ ஏ லெவல் அக்கௌண்டிங்கை விட ஒரு 10 மடங்கு கூடுதலான ஒரு விஷயத்தை வெறும் 50 நாளால் ஒரு டெடிக்கேட்டடாக அதுக்காக இருந்து மனசால படிப்பிக்கும் போது முடிக்கும் போது 2 வருஷம் எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மாயவித்தை தான்.
பிகாஸ் 2 வருஷத்துக்கு இன்கம் உருவாக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அதை அப்படி வச்சு கொண்டிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. பட் உங்களையும் அதுக்கு நம்ப வைக்கப்படுது. இது இவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு இவ்வளோ பெரிய டைம் ஒன்று கொடுக்கணும், நம்ம 2-2.5 வருஷம் படிக்கணுங்கிறது உங்கள்கிட்டயே ஆரம்பத்திலேயே திணிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உடச்சறியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீச்சர்ஸ் இருக்கும். ரைட்? நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா உண்மையாங்கிறது என்கிட்ட படித்த பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா விளங்கு. இங்கே கிளாஸஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு குயிக்காக விஷயங்கள் முடிக்கப்படும், எவ்வளவு பேர் இங்கே உருவாகுவாங்க என்பது. ரைட்? ஸோ த லேக் ஆஃப் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ். அடுத்தது நான் பார்க்குற ஒரு விஷயம், அன்கிளியர் அண்ட் இன்சஃபிஷியன்ட் நோட்ஸ். அதாவது கொடுக்கப்படுற நோட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற நோட்ஸ் வந்து ஒரு தெளிவில்லாமலுக்கு, அங்கே ஃபோட்டோ காப்பி பண்ணுறது, இங்கே ஃபோட்டோ காப்பி பண்ணுறது, அந்த சார் கொஞ்சம் நல்லா படிப்பிச்சு அதுக்கிட்ட ரிசல்ட்ஸ் வந்துச்சா அவர்கிட்ட போய் கொஞ்சம் நோட்ஸை உருவுறது, வேற எங்கே சரி சிங்கள மீடியம் வந்துச்சு அங்கே போடுறது, அங்கே ஃபோட்டோ காப்பி அடிக்கிறது, நோட்ஸ் சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. ஈவன் தோ நான் சில நோட்ஸ் புக்ஸை நான் பார்க்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் ஈவன் டைப் கூட பண்ணல, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை அப்படியே போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நோட்ஸை நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணினா ப்ரெசன்டேஷனாக எங்கேயோ ஒருத்தர் செஞ்சது அப்படியே வருது. யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிற நோட்ஸை கொண்டு போய் ஏலெவல் பிள்ளைகளுக்கு நோட்ஸாக கொடுக்குறாங்க. போதுமான அளவுக்கு நோட்ஸ் இல்லை. எங்கே கொடுக்கணுமோ அங்கே போதும் இல்லை நோட்ஸ், எங்கே கொடுக்க தேவையில்லையோ சிலபஸில் இல்லையோ அங்கே நிறைய நோட்ஸ். ஸோ ஒரு அன்கிளியர் இன்சஃபிஷியன்ட் நோட்ஸும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகாததுக்கான ஒரு இன்னொரு ரீசனாக, ஒரு ப்ராப்ளமாக, ஒரு சேலஞ்சஸாக நான் பார்க்குறேன். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் அடுத்தது லிமிட்டட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். நான் படிக்கும் போதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவும் சரி, சிலபஸ் படிப்பிக்கிறேன், தியரி படிப்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு 12 மாதத்தில் 12வது மாதம் எக்ஸாம் என்று சொன்னால் 11 மாதம் வரைக்கும் தியரி 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 தான். கடைசியில் ஒரு மாதம் ஓகே பேப்பர் கிளாஸ், நாங்கள் செய்ய போகிறோம் பேப்பர், நாங்கள் செய்ய போகிறோம் ரிவிஷன் என்று சொல்லி காலையில் 7 மணிக்கு கிளாஸை போடுவாங்க. அது முடியும் ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு. 8 ஹவர் பேப்பர் தான் செய்கிறாங்க. நான் கேட்குறேன், 8 ஹவருக்கு ஒரு மனுஷனால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? அப்போது இது ஒரு பேசிக் சென்ஸ் தானே. ஒரு டீச்சருக்கு, ஒரு ஏ லெவல் படிப்பிக்கிற டீச்சருக்கோ, ஓ லெவல் படிப்பிக்கிற டீச்சருக்கோ, அல்லது எந்த சப்ஜெக்டை படிப்பிக்கிற டீச்சருக்கோ ஒரு ஹியூமனால் 8 ஹவருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? 7 ஹவருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? அப்போ அந்த 11 மாதம் என்ன தான் செஞ்சீங்க? தியரியை படிப்பிக்கும் போதோ அதோட ரிலேட்டடான கொஷின்ஸை செஞ்சு காட்டுறது தானே. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ். படிப்பிக்கிறேன்னு சொல்லி 11 மாதமும் வீட்டு கதை, பக்கத்து வீட்டுக்காரண்ட கதை, சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத கதை, சொந்த கதை. இதில் கிழக்கு மாகாணம் ஜஃப்னா சைட்டில் இன்னொரு பெரிய பிரச்சனை, டபுள் மீனிங் கதை சர்மார். அப்போ ஊர்பலாயெல்லாம் நீங்கள் 11 மாதம் கழுவிட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு படிப்பிக்கிறதுல விஷயம் ஒரு 30 நிமிஷத்தில் கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் 2 ஹவர் கிளாஸ் 30 நிமிஷம் மட்டும்தான் படிப்பிச்ச விஷயம் இருக்கும். 1.5 மணி நேரம் கதை தான் கதைச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் ஸ்ட்ரெஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பர் கிளாஸ். ஏன் பேப்பர் கிளாஸுக்குண்டு தனியாக ஃபீஸ், ரிவிஷனுக்குண்டு தனியாக ஃபீஸ், அதுக்குண்டு ஒரு தனியாக புக்லெட். ஏன்டா அங்கே ஏர்ஜென்சி இருக்குது. ஒரு மாதத்தால் எக்ஸாம், என்னத்தை போட்டாலும் நீங்கள் வாங்கி தானே ஆகணும், நீங்கள் கட்டி தானே ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸ்டேருந்து ப்ரெஷர். ஒரு மாதம் வருது, வீட்டில் என்ன செஞ்சுட்டீங்க, படிக்கலையாண்டு. அப்போ உங்களுக்கும் எப்படி சரி படிக்கத்தாமனு பாஸ் ஆகாம ஏதாவது சார் ஒரு மெஜிக்கை தருவார், நம்ம படிச்சிருவோம் பாஸ் பண்ணிடுவோம்னு நினைக்குது. பட் ப்ராப்ளம் வந்து சிஸ்டம் அப்படி ஒர்க் ஆகாது. சிஸ்டம் அப்படி ஒர்க் ஆகாது, எக்ஸாம்ஸில் அப்படி ஒர்க் ஆகாது. விளங்கிச்சா? கன்சிஸ்டண்ட்டாக எந்த பிள்ளைகள் இருந்துச்சோ, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் ஒவ்வொரு நாளும் படித்த பிள்ளைகள் யாரோ, ஏன்னா நாம ஒன்று ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ கிடையாது. டைப் பண்ணி அடுத்த நிமிஷம் ChatGPT மாதிரி நமக்கு ஆன்சர் வரத்துக்கு. நாம் ஹியூமன்ஸ், நாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஹியூமன்ஸாக இருந்தால் நமக்குண்டு சில லிமிட்டேஷன் இருக்குது. ரைட்? நம்மளோட பிரெயின் வந்து உருவாக்கப்படலை பென் ட்ரைவ் மாதிரியோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டிரைவ் மாதிரியோ நம்மளோட மைண்ட் உருவாக்கப்படலை. போன வருஷம் போட்ட டேட்டாவை இப்போ போய் கிளிக் பண்ணினா அதே மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்மளோட பிரெயின் அப்படி வேலை செய்யலை. நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் கிடையாது. நமக்கு இருக்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரி தான். நம்மளோட விஷயங்களை லாங் டேர்ம் மெமரிக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் வச்சுக்கிறிக்கொண்டாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ லிமிட்டடாக நீங்கள் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது கடைசி டைமில் இருக்கும்போது
அது உங்களுக்குள்ள பிரெயினுக்குள்ளேயும் போகாது, அதனுடைய விஷயங்களும் அப்சர்வ் ஆகாது. ரைட்? அது வந்து பிரச்சனையை தான் உருவாக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனையாக, சேலஞ்சஸாக இது ஓ லெவலில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் த ஃபோர்த் ஒன், கிளாஸ் ஃபீஸ், ஹை கிளாஸ் ஃபீஸ். ரைட்? டாக்டர்கிட்ட போனாலும் அவ்வளவுக்கு சார்ஜ் பண்ண மாட்டார். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாலும் கிளாஸ் ஃபீஸுங்கிற இதில் அவ்வளவுக்கு சார்ஜ் பண்ணப்படுது. சில இடங்களில் கிளாஸ் ஃபீஸை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகள், ஒரு நர்சரி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும், பட் மாதம் எவ்வளோ கட்டுறீங்கன்றா 10,000 12,000 கட்டுறோம், 8,000 கட்டுறோம். என்ன படிக்கிறாங்க? இப்போ தான் ப்ரீ ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு சேர்த்திக்கிறோம், யூகேஜிக்கு சேர்த்திக்கிறோம். அதில் டொனேஷனுங்கிற பேரில் அது வேறு. ஸோ கிளாஸ் ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறது உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இன்னொரு பிரச்சனை ரிமோட் ஏரியாஸ். ரிமோட் ஏரியாஸ்னால் பின்தங்கின பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கா ஓல் ஐலண்ட் லெவலில் நான் படிப்பிக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் நாட் லிமிட்டட் டு சில இந்த பிரதேசத்துக்கு தான் நான் கிடையாது. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐடிக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் மட்டுமே 1800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் நாங்கள் சப்மிட் பண்ணது எங்களோட டீமால் மட்டும். டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டியூட்டில் மட்டும் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணினது. ஃபிசிக்கலாக பண்ணினது எல்லாம் சேர்க்கும்போது 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் மட்டுமே. ஸோ இலங்கை பூராகவும் நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு 2 ஸ்டூடெண்ட்டாவது எனக்கு இருப்பாங்க. ஸோ இலங்கை பூரா படிப்பிக்கிறதால நான் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நிறைய பிரதேசங்களில் வளங்கள் இல்லை. சில ஊர்கள் இருக்கும், அந்த ஊரில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கே 1 ஹவருக்கு பயணம் செய்யணும். பஸ் வந்து டைம் பஸ் மட்டும்தான் இருக்குது. டைம் பஸ்ன்னு சொன்னால் ஒரு ஹவருக்கு ஒரு பஸ் அல்லது 2 ஹவருக்கு ஒரு பஸ்ன்னு தான் வரும். அதை மிஸ் பண்ணாங்களா அவ்வளோதான், அடுத்த 2 ஹவர் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஊட்டில் இருந்து டவுனுக்கு வாரத்துக்கே சில நேரங்களில் பஸ்ஸும் இருக்காது, அதில் 3 வீலும் போகாது, சின்ன வழி மட்டும்தான் இருக்குது, நடந்தே 1 ஹவர் வர வேண்டிய பிள்ளைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிள்ளைகள் வந்து டவுனுக்கு வாரங்கிறதே அதுகளுக்கு பெரிய கனவாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து திருப்ப கிளாஸுக்குன்னு சொல்லி வேற ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பயணம் செய்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அதனாலேயே அந்த பிள்ளைகள் படிப்பு இல்லாமல் தேர் இஸ் நோ எக்ஸசிபிள் ரிசோர்ஸஸ். ஒரு டீச்சிங்கோ ஒரு கிளாஸஸோ இல்லை. அவங்க கிளாஸுக்கு ஃபீஸ் கொடுக்குறத விட ட்ராவலிங்குக்கு தான் காசு கொடுக்குறது கூட போகும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் சல்லி கிடையாது. ஸோ நோ எக்ஸஸ் இன் ரிமோட் ஏரியாஸ். சேம் டைம் சில நேரங்களில் சில கிளாஸஸ் மிஸ் ஆயிரும். நாம் ஒரு ஹியூமன்ஸாக இருக்கிறதால நமக்கு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ரைட், டிப்ரெஷன் வரும், கல்யாண வீடு வரும், எல்லாமே வரும். சில நேரங்களில் கிளாஸஸ்க்கு நாம் போக முடியாட்டி அதே டாபிக்ஸை மறுபடியும் நாம் படிக்கக்கூடிய விஷயமோ பார்க்கக்கூடிய விஷயமோ அல்லது சார்மார்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமையோ நமக்கு இருப்பது குறவு. கேட்டாலும் அவங்களுக்கு கோபம் வந்துடும். ஒரு டாபிக் இப்போ நாம் என்னத்துக்கு கிளாஸ் போகிறோம் எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு நான் ஏலவல் படிக்கல எனக்கு நினைவு இருக்குது. ஒரு டாபிக் நம்ம என்னத்துக்கு கிளாஸ் போகிறோம்னா எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு புரியலை, அதனால தான் நான் அவங்கள்ட்ட கிளாஸ்க்கு வரேன். அப்போது எனக்கு புரிய வைக்கிறது கடமையாடுறது அவங்களோட கடமை. ஒரு விஷயம் புரியலைன்னு நம்ம போனாலே அவங்க பார்க்குற பார்வையே நம்மளை கடிச்சு திங்கிற மாயிக்கும். அப்போது புரியலைங்கிறத புரியலைன்னு சொல்கிறதுக்கே ஆரம்பத்தில் அந்த பார்வைக்கு பிறகு நம்ம எந்த கொஷின் கேட்டாலும் நமக்குள்ளேயே அதை வச்சு வருஷ காலமாக இருக்குமே தவிர அதை சொல்லி கொடுக்குற மனநிலையில் சார் மாதிரி இல்லை. அதோட அந்த விஷயத்தை திரும்ப நம்ம ரிட்ரை பண்ணிக்கொள்ளணும், திருப்ப படிப்பிக்கணும்னா இல்லை உங்களுக்காக மட்டும் நான் படிப்பிக்கலுமா, எல்லாருக்கும் சேர்த்து தான் படிப்பிக்கலும், நீங்கள் வரலையா நோட்ஸை வாங்கி பாருங்கன்ட்டு போய்த்துருவாங்க. ஸோ அனபிள் டு ரீவிசிட் த கிளாஸஸ். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ சப்ஜெக்ட் யூனிட் கன்ஃபியூஷன் அப்படின்னு நான் சொல்கிற வர ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு அடுத்தது என்ன யூனிட்டுங்கிறது தெரியாது. எத்தனை பேர் அப்படி படிச்சுக்கிறீங்க? சார் அடுத்த யூனிட் இதுன்னு சொன்னா தான் ஓகே, அடுத்த சாப்டர் இதுதான் நம்மளோட ஹெட்டிங் அப்படிங்கிறது தெரியுங்கிறவங்க ஹவு மெனி பீப்புள்? ஸ்பெஷலி இது வந்து ஏ லெவலில் இருக்கும். ஏன்டா ஏ லெவலுக்கு தான் புக்கே கிடையாது நம்மளோட அரசாங்கத்தில், ரைட்? எத்தனை கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஏ லெவலுக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுங்க, ஆஹா செய்ய மாட்டோம். அப்போ என்ன ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இங்கே நடக்குது? ஏ லெவலுங்கிறது ஒரு அகில இலங்கை ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு பரீட்சை.
அதுக்குன்ட்டு ஒரு சிலபஸ் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவாக நீங்கள் ஒரு சிலபஸை ரெடி பண்ணுங்க, அந்த சிலபஸுக்கு புக்கை ரெடி பண்ணுங்க, அதை இஷ்யூ பண்ணுங்க. அது இல்லாத புள்ள, இருக்கிற புள்ள, ஏழை வீட்டு புள்ள, மாடி வீட்டு புள்ள, எல்லா புள்ளையும் படிச்சு கொள்ளட்டும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம அரசாங்கம். கிளீன் ஸ்ரீலங்கா, அந்த ஸ்ரீலங்கா, இந்த ஸ்ரீலங்கான்னு என்னென்ன மூலம் செய்யும்போது முதல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை கிளீன் பண்ணுற வேலை நடக்குது இல்லை. அது எத்தனை அரசாங்கம் மாறினாலும் அந்த ஏ லெவல் அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. இவ்வளோ காலத்து ஒரு புக் இல்லை. அக்கௌண்டிங்கு ஏ லெவலுக்கு அக்கௌண்டிங் புக் இருக்குதா? டீச்சர்ஸ் கையில் கொடுத்துக்கிறாங்க. அது திறந்தும் பார்க்கறதுல டீச்சர்ஸ் கைடுங்கிற பேரில். அப்போது அந்த ஒரு ஒரு கொமனான ஒரு எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் கொமனாக ஒரு சிலபஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் கொமனாக எல்லாருக்கும் விஷயம் போய் சேர்ற மாதிரி ஒரு புக் இருக்குதா? இல்லை. இதை கேள்வி கேட்கறதுக்கோ இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது. தட்ஸ் ஹவ் அவர் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். அப்போ அடுத்த யூனிட் என்ன, அடுத்த சப்ஜெக்ட் என்ன, இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரமாட்டுச்சு பிள்ளைகளுக்கு தெரியாது. சார் கரும்பலகையில் அடுத்த இதுதான் என்னுடைய டாபிக், இந்த யூனிட்டை போட்டால் தான் தெரியும். சில நேரங்களில் 15 டாபிக் இருக்கும், 10 டாபிக் சார் முடிச்சிருவார். ஏன்னா அவருக்கு தெரியாத அடுத்த 5 டாபிக் என்னங்கிறது. ஸோ கன்ஃபியூசிங் சப்ஜெக்ட் யூனிட்ஸ் அண்ட் த வெயிட்டேஜ் ப்ராப்ளம். அண்ட் முக்கியமாக இது நான் ஓ லெவலில் நான் ஃபீல் பண்ணின விஷயம். உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா இல்லையாங்கிறத கொமர்ஸ் பிள்ளைகள் நீங்களே சொல்லுங்கள். வந்து ரெட்டை பதிவுண்டு ஒன்றை படிப்பிப்பாங்க, அதுலேயே கொமர்ஸ் வெறுத்துரும். எத்தனை பேருக்கு இது நடந்துக்குது? டபுள் என்ட்ரிங்கிற ஒரு சிம்பிள் கன்செப்டை ஒரு நாள் வச்சு செய்வாங்க, கொமர்ஸ் இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர அளவுக்கு அந்த சிம்பிள் விஷயத்தை போட்டு திணிச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி அதை கஷ்டம்ங்கிற மாதிரி ஆக்கிடுறது. அவங்க டைமுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு மாச்சல்ல, அந்த யூனிட் அப்படி, இந்த யூனிட் இப்படி, இதுக்கு இத்தனை நாள் எடுக்கும், இதை இத்தனை இதில் முடிக்கலாம், இதுக்கு இவ்வளவு நோட்ஸ் வேணும், இவ்வளவு படிக்கணும். ரைட். நான் எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட சிலவங்க, குறிப்பிட்டு கிடையாது, மெஜாரிட்டி 80% இப்படி தான் இருக்கு. 20% ஏதோ ஒரு ஆர்வத்தில் எங்கேயாவது நம்ம எப்படியாவது இந்த பிள்ளைகளை கொண்டு போய் கரை சேர்த்தணுங்கிற ஆசிரியர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறாங்க. பட் வெரி ரேர், பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொமர்ஸ் ஃபீல்ட்ஸே ஒரு டிஃபிகல்ட்டுங்கிற ஒரு மனநிலையை ஓ லெவல் படிக்கும் போதே கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி ஏ லெவலில் அதை நம்பி எடுக்கும்? அங்கால அது அந்த துறைக்குள்ளே எப்படி அதுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போகும்? அது நடக்கிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் த another ப்ராப்ளம். அண்ட் புவர் ரிவிஷன் டெக்னிக்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தியரியே முடிக்கிறது இல்லை, பாஸ் பேப்பரே செய்யல, இதுக்குள்ள எங்க ரிவிஷன்? ரிவிஷனுங்கிறது என்ன? நாம எல்லாம் படிப்பிச்சு முடிச்சாச்சு, எல்லா கொஸ்டின்ஸும் பிள்ளைகள் செஞ்சாச்சு, பிள்ளைகளுக்கு ரிவிஷன் பண்றதுக்குன்ற ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுப்படுறது இல்லை. ஸோ ரிவிஷனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னு சொன்னால் அந்த படிக்கிற விஷயம் மேக்சிமம் 2 நாள் 3 நாளைக்கு தான் மைண்டில் இருக்குது. புதிய விஷயம் படிக்க படிக்க மைண்ட் வந்து புதிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர பழைய விஷயம் எல்லாம் நம்மளோட மெமோரியிலேருந்து இல்லாமல் போயிடும். ரைட். எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருந்தாலும், ப்ராக்டிஸுங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும், ரிவிஷனுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம், பட் திடீர்னு எடுத்து கொஸ்டின் செய்ய போனால் செய்ய முடியாது. ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு விஷயம், ஒரு எக்ஸாமுக்காக நம்ம போராட போகிறோம்னு சொன்னால் ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே படித்த படிப்பை சுமந்துக்கிட்டு தான் அடுத்த அலகுக்கு நம்ம போகணும். ஆனால் அது ஈஸியாக இருக்கணும், அது சுமையாக விளங்கக்கூடாது, அதுக்கு சரியான ரிவிஷன் இருக்கும். எட் த சேம் டைம் 10வது ப்ராப்ளமாக பார்க்குறது, இதில் ரிவிஷன் டெக்னிக்ஸும் கிடையாது, ரிவிஷனுக்குங்கிற டைமும் கிடையாது. ரைட். ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ். நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் சொன்னீங்க, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னீங்க. இது எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, நம்ம ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இதுக்குள்ளே போகலை, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகும்போது நம்மக்கிட்ட காசு தான் இருந்தாலும் ஃபைனான்ஷியல் பிரச்சனை சரி ஓகே, பக்கத்து வீட்டில் அல்லது எங்கே சரி புரட்டி சல்லியை தான் எடுத்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம், நீங்கள் ஃபைனான்ஷியல் பிரச்சனைங்கிறது ஹை கிளாஸ் ஃபீஸுக்குள்ளே வந்துடும் எனிஹவ், சரியா? மற்ற பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன், நான் சொல்கிற விஷயங்கள் பிள்ளையா சரியா ஸ்டூடெண்ட்? ஷில் ஐ கெட் எஸ் ஆர் நோ குயிக்லி ஃப்ரம் ஆல் த பீப்புள்? நான் சொல்கிறதோட எக்ரி பண்ணுறீங்களா?
அட் த சேம் டைம் இதை தவிர எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கிவ் மீ 1 minute டைம். ஸோ நான் உங்களோட சட்டெல்லாம் ரீட் பண்ணுறேன். நீங்கள் எக்ரி பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். ஐ வில் கண்டினியூ ஆஃப்டர் 1 minute. ரைட், ஓகே, ரைட், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஓகே, நான் உங்களோட சார்ட்டெல்லாம் ரீட் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பிரச்சனை தான். இப்போ நிறைய பேர் நீங்கள் சிஇஓ ஆகணும், ஒன்டர்ப்ரனர் ஆகணும்னு சொன்னீங்க. ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களுக்கு உதவும். விஷயம் என்னென்னு சொன்னால், ஆல்வேஸ் யூ ஹாவ் டு திங்க் ஆன் த சொல்யூஷன், நாட் ஆன் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையில் மட்டும் உங்களோட கவனத்தில் இருக்கக்கூடாது. பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சால் மட்டும் போது. ஆனால் எப்பயுமே தீர்வில் தான் உங்களோட கவனம் இருக்கும். ஸோ வாட்ஸ் அ சொல்யூஷன்? ஸோ பிரச்சனை இருக்குது, தீர்வு என்ன? ஒரு சிஇஓ மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் யோசிக்கும் போது, ரைட், as a founder of Digital Accounting Private Limited, as a director and CEO of this company, நான் எப்பவும் யோசிக்கிறது, வாட்ஸ் அ சொல்யூஷன்? இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம், தேர் ஷுட் பி அ சொல்யூஷன். வாட்ஸ் அ சொல்யூஷன்? இதுதான் என்னுடைய டெய்லி யோசிக்கிறது. ஓகே, இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம், ஃபைன், தட்ஸ் அ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம், தேர் ஷுட் பி அ சொல்யூஷன். வாட்ஸ் அ சொல்யூஷன்? பிரச்சனைங்கிறது பிரச்சனை தான், பிரச்சனை இருக்கடி, அது பிரச்சனைடா தீர்வு ஒன்று இருக்கணும். என்ன தீர்வு? இதுதான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு சிஇஓ மைண்ட் செட்னு சொன்னால். பிகாஸ் நீங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம். சொல்யூஷன் நம்ம எப்படி கொடுக்க போகிறோங்கிறது தான். ஸோ என்னுடைய சிஏ கிளாஸ்லையும் சரி, ஏஐடி கிளாஸஸ்லையும் சரி, எல்லா கிளாஸஸ்லையும் சரி, ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரை டு ஐடென்டிஃபை வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை என்ன? எனக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், எனக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், இதை வச்சு நான் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தால் இந்த பிரச்சனை சரியா? இதுதான் நான் எப்பயும் நான் யோசிக்கிறது. அது கிளாஸில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. டெய்லி பேஸ், ஒரு பெச்சில் நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த பெச்சில் இருக்கும், அடுத்த பெச் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்தது இருக்கு. லைக் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் சொல்யூஷன் ஃபார் திஸ் 10 ப்ராப்ளம்ஸ். இது 10 ப்ராப்ளம்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ லேக் ஆஃப் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ். இங்கே நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங்கில் படிக்கிறேன்னு சொன்னால், யூ ஆர் ஹேவிங் சம் டெடிக்கேட்டட் எக்ஸ்பர்ட் நாலேஜ், ரைட்? ஸோ ஸோ திஸ் இஸ் மை இமேஜ், மை டியர். ஸோ எனக்கு தெரியாதவங்க, யூ கேன் see me. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஐ எம் அ பர்சன். வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. சிம்பிளாக என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு, நான் பிகாம் முடிச்சிக்கிறேன், சார்ட்டர்ட் ஏஐடி மெம்பர், இதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் மை இன்ட்ரடக்ஷன், ரைட்? நீங்கள் என்னுடைய போஸ்டர்ஸில் பார்த்தாலும் என் பேர் தான் இருக்குமே தவிர, என் குவாலிஃபிகேஷனை என்னுடைய அடையாளமாக நான் ஒரு நாளும் போட்டது கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் நான் போஸ்டர்ஸில் நான் போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு எனக்கு அது ரிகக்னைசேஷன் கிடையாது. என் பேர் தான் எனக்கு ஒரு ரிகக்னைசேஷன். நான் என்ன செய்கிறேங்கிறது தான் எனக்கு ஒரு அடையாளம். அப்படிங்கிறதெல்லாம் நான் பெருசாக அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். உங்களே மாதிரி தான் நானும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து தான், வெறும் சைக்கிள் கூட இல்லாமலுக்கு நடந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் தான் வந்து இருந்தேன், ரைட்? சிம்பிளாக சொல்ல போனால், என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் என்னுடைய கார்லேருந்து
என் ட்ரீம் ஜாப்ல இருந்து எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ வாஸ் இன் ஆஸ் அ யூஎஸ் கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக இருந்திருக்கிறேன். ரைட், அக்கௌண்டனாக இருந்திருக்கிறேன். கேபிஎம்சியில் ஆடிட்டராக இருந்திருக்கிறேன். ஓகே. அண்ட் ஐ பாட் மை ட்ரீம் கார் 28 நினைக்கிறேன், 28 வயசில் என்னுடைய கார் நான் எடுத்தேன். ரைட், ஐ எம் ஜஸ்ட் நவ் இன் மை 30, 30 முடிஞ்சு 31 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் டிஜிட்டல் அக்கௌண்டிங் 5 years ago. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அந்த விஷயத்தை வெறும் இங்கே சப்ஜெக்ட் வைஸாக நான் பிஸ்னஸ் உங்களுக்கு படிப்பிக்க வரல. ரைட், the person who know the pulse of the business, the person who know each and everything as a CEO and a founder of this company. So this is your opportunity-யா நீங்கள் பார்க்கலாம். நான் இது ஜஸ்ட் பெருமைக்காக சொல்லலை, ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரும்பாலும் நான் என்னை அறிமுகப்படுத்துறது கிடையாது யார்ட்டையும். ஒரு ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறதால இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒருத்தவங்களால் முடிஞ்சா ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வந்து ஒரு 28 29 வயசுக்குள்ள தனக்குண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு ஏழுமாக இருந்தால் நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணினா, இஃப் யூ ஸ்டார்ட் ஏர்லி, எஸ் யூ கேன் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள். நீங்கள் ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை மற்றவங்களை விட பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது யூ ஆர் த கிங். நீங்கள் தான் அந்த கிங் மேக்கர். எத்தனை பேர் வேணால் உங்களுக்கு கம்பெடிட்டர்ஸாக இருக்கலாம், எத்தனை பேர் வேணால் வரலாம் போகலாம், பட் நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் யூனிக்காக இருக்குது. நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் மற்றவங்களால் செய்ய நினச்சி பார்க்கவும் முடியாத ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தான் அங்கே ராஜா. எத்தனை பேர், யாருமே உங்களால் கம்படிஷன் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயமா தான் நான் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்டை நான் கொண்டு போகிறதுக்கான காரணம், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஐடிக்காக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். எல்லாரும் கிளாஸ் செய்வாங்க, பட் ஏன் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் மட்டும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மொத்தமாக ஏஐடி பாஸ் ஃபைனலிஸ்ட் போன முறை 500 பேருக்கு மேலே. நம்மளோட இன்ஸ்டிடியூட் மட்டுமே 214 பேர் டபிள்யூடி பாஸ் ஃபைனல். அப்படின்னா தமிழ் மீடியத்தில் பிஎம்ஐசிஹெச் போனால் மொத்தத்தில் 60 பேர் என் ஸ்டூடெண்ட் தான். காரணம் என்ன? 300 350 பேர் இன்ஸ்டிடியூட் செய்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க தான். காரணம் என்னன்னு சொன்னால், நான் செய்கிறதும் கிளாஸ் தான், ஆனால் மற்றவங்களை விட நான் கொடுக்குற சொல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அது வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்குது, உண்மையான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பேஸ் பண்ணிக்குது. அவ்வளோ தான், வேற ஒரு மெஜிக்கும் இல்லை. நான் செய்கிறேன் உண்மையான ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறேன், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன். தட்ஸ் மை மைண்ட் செட். ஸோ நீங்கள் படிக்கிறது ரைட், ஒரு வருஷத்துக்கு 214க்கு மேலே ஏஐடி பாஸ் ஃபைனலிஸ்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சரோட, 1000க்கு மேலே ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு டீச்சரோட, சிஏக்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு டீச்சரோட, ரைட். ஸோ நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தாலே, டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன் தமிழ் நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலே உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரைட், அக்கௌண்டிங்கில் இருந்து, ஆடிட்டிங்கில் இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சிருக்கிறோம். சரியா? நீங்கள் போயிட்டு ஒருக்கா பாருங்கள். முக்கியமாக பிளேலிஸ்ட்டில் எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் சில விஷயங்களை ஹவு டு லேர்னுங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் 80-20 ரோல், உங்களோட பவர் ஆஃப் ஐடென்டிட்டி, ரீகாலிங் மெத்தட்ஸ், லேர்னிங் கன்செப்ட், ரைட், எப்படி படிக்கிறாங்கன்னு கூட ஒரு சீரீஸ் ஒன்றே தனியாக நான் செஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒருக்கா பாருங்கள் டைம் கிடச்சிச்சுன்னு சொன்னால். ஸோ இது இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. லேக் ஆஃப் டெடிக்கேட்டட் டீச்சருங்கிற உங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் 100% உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சேம் டைம் அன்கிளியர் அண்ட் இன்சஃபிஷியன்ட் நோட்ஸ் போதுமானது இல்லைங்கிற பிரச்சனையை நம்ம யோசிக்கும் போது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதும். அது தேவையில்லாத நிறைய விஷயம் இருக்குது. பாஸ் பேப்பரில் எடுக்கிறது உண்டாயிருக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது உண்டாயிருக்குது. படித்தா பாஸ் பண்ணணும், படித்தா பேப்பரில் இருக்கும். அதுக்கு தான் படிக்கிறோம். படித்தா ஏ எடுக்கணும், சிம்பிள். இது பிறகு நம்மளோட ஓ லெவல் கிளாஸ்னால் இங்கே வாரப்புள்ள ஏ எடுக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றுமே தெரியாமல் வந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் வந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் டைமாக அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் அவங்க எடுக்கணும். தட்ஸ் மை. அப்போது இதுக்காக ஃபுல்லாக உட்காந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் இட் டேக்ஸ் மீ 2 months டைம். ஒரு வேலையும் கிடையாது. காலையில் எழும்பினா ஒரு நாளைக்கு 8 hour புக்ஸ் ப்ரிப்பேரேஷன் மட்டும்தான். ஓ லெவலுக்குன்னு சொல்லி, ஏன்னா ஓ லெவல் இந்த புக் சரி வராது, ஸ்கூல் புக் சரி வராது. கிரேட் 10, 11 ரெண்டையும் தனித்தனியாக செஞ்சால் பிள்ளைகளுக்கு கொஸ்டாகும்னு சொல்லி கிரேட் 10, கிரேட் 11 ரெண்டையும் சேர்த்து ஒரு புக்காக்கி, ரைட். அதுவும் இது எல்லாமே நீ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கலராக தான் இருக்கும். இந்த ஸ்கூலில் உங்களுக்கு மற்ற இடங்கள் அடித்து தர ஃபோட்டோ காப்பி கிடையாது, எல்லாமே கலரில் இருக்கும்.
சரியான ஐடென்டிஃபிகேஷனோட சரியான இதோட இந்த புக் அடுத்த 20 வருஷத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த கம்ப்ரஹென்சிவ் நோட்ஸுக்காக உங்களுக்கு இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஈவன் இது வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் கூட நாம் உருவாக்கிட்டேன். ரைட், ஏன்னா ஏ லெவலுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் இருந்து நம்ம டெவலப் பண்ணணும் இந்த பிள்ளைங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டுக்கு நான் லெவலுக்குரிய புக்ஸை ரெடி பண்ணினேன். அதுக்கு பிறகு தான் ஏ லெவல், இதுக்கு பிறகு நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணப்படும். அதோட இந்த விஷயத்தையும் மேக்ஸிமம் இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு கொஸ்ட் ஆனிச்சு, ஒரு புக்கே 3000க்கு மேலே கொஸ்ட் ஆனிச்சு, ஏன்னா கலரில் பிரிண்ட் பண்ணி. பட் நம்ம டெலிவரி சார்ஜை மட்டும் எடுத்தால் போதும், இந்த பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு அனுப்பினா போதும். ஸோ டெலிவரி சார்ஜிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 1500க்குள்ளே உங்களுக்கு அனுப்பப்படும். இது தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? ஸோ உங்களோட புக்ஸ் இல்லை, நோட்ஸ் இல்லைங்கிற பிரச்சனைக்கும் அது ஒரு பிரச்சனையாக நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கான சொல்யூஷனும் உட்காந்து 1 மாதம் 1.5 மாதத்தில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ரைட், அடுத்தது லிமிட்டட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ பாஸ் பேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் பாஸ் பேப்பர்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ. ரைட், நாம் இந்த கிளாஸினுடைய எண்டில் இதனுடைய தியரிஸ் எல்லாம் நான் சில விஷயங்களை தியரிஸ் படிப்பிக்கும் போது சில கொஷின்ஸ் நான் செய்வேன். சில கொஷின்ஸ் வந்து நிறைய டாபிக்ஸ் நிறைய யூனிட்ஸோட சேர்ந்து இருக்கிறதால சில யூனிட்ஸை முடிச்சது போல தான் செய்வோம். ஸோ வி வில் டூ 10+ இயர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் மினிமம். தரோவா 10 வருஷத்தினுடைய, இப்போ இது ஓலெவல் காமர்ஸ் கிளாஸஸ்ங்கிறதால நான் சொல்கிறது, பட் எல்லா கிளாஸுமே இப்படி தான் இருக்கும். 10 வருஷத்தினுடைய பாஸ் பேப்பர் யூனிட் வைஸாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு செய்வோம். நாம புக் உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கும் முன்னே நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் 1500 வந்து கொரியருக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நான் குரூப்பில் சொல்லுவேன். எல்லாருமே குரூப்பில் இருக்கிறீங்க தானே? ஸோ நீங்கள் குரூப்பில் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஓலெவலுக்கான குரூப் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அந்த குரூப்பில் நான் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே புக்கை எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவேன். ஸோ அந்த ஃபார்மில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு புக் வந்து 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ குரூப்பில் இல்லாதவங்களுக்கு நான் குரூப் லிங்க் ஒருக்கா அனுப்பி விடுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சேம் டைம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நிறைய அப்டேட்ஸ், நிறைய செமினார்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். ஸோ அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும், அல்லது 4 பேருக்கு நீங்கள் ரிஃபர் பண்ணி சரி செய்ய முடியும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் அட் தி சேம் டைம் நம்மளுடைய குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க்கையும் நான் குரூப்பில் ஒருக்கா போட்டு விட்றேன் நான். ஸோ இட்ஸ் ஈஸி. ரைட், குரூப் லிங்க்கு நான் போட்டிக்கிறேன், சேனல் லிங்க்கு நான் போட்டிக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் டூ இனஃப் கொஷன்ஸ், மினிமம் கொஷன்ஸ், 10+ இயர்ஸ் ஆஃப் பாஸ் பேப்பர்ஸ், தட்ஸ் மேக்ஸிமம் டு கெட் 90+ மார்க்ஸ். ஸோ அந்த பிரச்சனைக்கும் ஐ எம் கிவிங் சொல்யூஷன்ஸ். ஹை கிளாஸ் ஃபீஸ், இந்த பிரச்சனை கிளாஸ் ஃபீஸே தேவையில்லை. இப்போ நம்ம கிளாஸஸ் ஒரு 2 மாதம் நடக்க போது எனக்கு கிளாஸ் ஃபீஸே தேவையில்லை. பிகாஸ் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி கிடையாது. பிகாஸ் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ வழி இருக்குது. சேம் டைம் யோசிச்சு பாருங்கள், 1500 2000 பிள்ளைகள் ஏஐடிக்கு படிப்பிக்கிறேன்னான்னு சொன்னால் ஹவ் ஐ எம் ஏர்னிங், சரியா? ஏஐடிக்கு படிப்பிக்கிறேன்னா, சிஏக்கு படிப்பிக்கிறேன் நான், ரைட்? ஸோ வித்தின் மை 28 ஏஜில் என்னோட காரை வாங்கினேன்னாண்டா நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட் டு ஏர்ன் மணி, திஸ் இஸ் ஹெல்பிங் மை கம்யூனிட்டி. எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் திருப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எனவே எனக்கு இதில் கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் தேவையில்லை, பிள்ளையோட வாழ்க்கையில் நம்ம இம்பேக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் புக்குக்கு மட்டும், அந்த நோட்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு, அதுவும் அந்த புக்ஸுக்கும் அந்த பேப்பருக்கு அதோட கொரியர் சார்ஜ் அதுக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். இதில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அதுவும் நீங்கள் விரும்பினா எடுங்க, அது உங்களோட விருப்பம். பட் ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் எடுங்க, சரியா? ஸோ அந்த பிரச்சனைக்கும் ஐ எம் கிவிங் சொல்யூஷன் டு யூ. அதே சமயம் நோ எக்ஸஸ் இன் ரிமோட் ஏரியாஸ். இப்போ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பின்தங்கின பிரதேசங்கள்னு சொன்னால் என்னால் செய்ய முடியுமானு தான் செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ டயலாக்கு கவரேஜ் இல்லைங்கிறதுக்காக நான் போய் டவர் போட முடியாது. பிகாஸ் என்னோட ரிசோர்ஸஸ், என்னோட லிமிட்டேஷனுக்கு இல்லை. நான் வந்து இப்போ ஒரு பின்தங்கின பிரதேசத்தில் எனக்கு கவரேஜ் இல்லை சார், எனக்கு சிக்னல் கிடைக்கலன்னா நான் போய் டயலாக் கம்பெனிகிட்ட சொல்லி டவர் போட முடியாது. ஸோ எல்லா அந்த அளவுக்கு என்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. பட் இந்த பிரச்சனைகளுக்கு இப்போ பெரும்பாலான இடங்களில் கவரேஜ் சிக்னல் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது என்னென்னு சொன்னால், உங்களுக்கும் சல்லி இல்லாமலுக்கும் பார்க்கணும், அதே சமயம் நீங்கள் எல்லா இடமும் எக்ஸஸ் பண்ணுறதுக்காக நாம் க்ரியேட் பண்ணிக்கிற ஆப்ட கோடிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட் டீம் அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூடியூப் டேட்டா வளமே அன்லிமிட்டட் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு கிளாஸில் ரெக்கார்டிங்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் அப்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே கிளாஸ் நடக்க நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் போயிட்டு அட்மிட் ரெக்கார்டிங் தாங்க அது தாங்க இது தாங்கன்ற கதையெல்லாம் இங்கே கிடையாது. கிளாஸ் நடந்தால் அடுத்த நாளுக்குள்ளே அப்லோட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்பில் வரும். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை இங்கே. அது ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ உங்களோட ரிமோட் லேர்னிங் உங்களோட யூடியூப் டேட்டா பேக்கேஜ்லேயே நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். பிகாஸ் ஒவ்வொரு கிளாஸுமே 2 ஹவர் 3 ஹவர் இருக்கிறதால. ஸோ சம்டைம் நீங்கள் டேட்டா கார்டு போட போனீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக போயிடும். ஃப்ரீ கிளாஸ் பட் டேட்டா போகுது 3000 4000க்கு மாதிரி போயிடும். ஸோ அதனால் டேட்டா பேக்கேஜ்லேயே அன்லிமிட்டட் எக்ஸஸாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இந்த ஆப் சிஸ்டம் எல்லாம் நாம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிரச்சனைக்கு என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை நான் தந்திக்கிறேன். ஸோ எனி டைம் உங்களுக்கு யூடியூபுக்கு இன்டர்நெட்டுக்கு கவரேஜ் இருக்கிற ஒரு இடம் இருந்தால் போதும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபிசிக்கல் கிளாஸஸில் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணாலோ இல்லாமல் விட்டாலோ அந்த பிரச்சனை ரீவிசிட் த கிளாஸ் பிரச்சனை வந்து இங்கே 24 ஹவர்ஸ் 7 டேஸ் உங்களுக்கு எக்ஸஸ் இருக்குது. உங்களோட புக்ஸ் உங்களோட கையில் இருக்க போது ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எனி டைம் உங்களுக்கு ஃபோன்லேயோ அல்லது இதுலேயோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கும் பெரும்பாலும் நான் படிப்பிக்கிறதுல டவுட் வராது. பட் அப்படி டவுட் வந்தாலும் உங்களுக்கு திரும்ப போய் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியும். நான் அல்லது இங்கே வேலை செய்யக்கூடிய 10க்கு மேற்பட்ட அட்மின்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸை உங்களுக்கு தருவாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே WAT பாஸ் ஃபைனல் CA ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் அட்மின். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய பேசிக் ஓலெவல் கொஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சிம்பிள். ஸோ நான் பிஸியாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அடுத்த ப்ராப்ளம் கன்ஃபியூசிங் த சப்ஜெக்ட் யூனிட்ஸ். இங்கே கிளியராக உங்களுக்கு நீங்கள் அந்த புக்கை பார்த்தாலே வழங்கும். ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து தான் அந்த புக் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு எவ்வளோ சிலபஸ் வேணும், எந்த இதுக்கு எவ்வளவு படிப்பிக்கணும், எவ்வளவு தேவையில்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக சப்ஜெக்டோட நான் எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணிக்கிறேன் சார். ஸோ அந்த உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. நான் தலைப்பு போட்டால் தான் அடுத்த யூனிட் இதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கிரேட் 10 11 ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய யூனிட்ஸும் சேர்ந்தே உங்களுக்கு அந்த புக்கில் கிடைச்சிடும். 10க்கு வேறு 11க்கு வேறு கிடையாது. அடுத்த கிரேட் 10க்கு 11க்கு நீங்கள் படிப்பிக்கிற மொத்த தியரிஸ் மொத்த சப்ஜெக்ட் என்னென்னது எத்தனை % எல்லாமே உங்களுக்கு அந்த புக்கில் இருக்குது. ஸோ கன்ஃபியூசிங் சப்ஜெக்ட் யூனிட்ஸ் பிரச்சனை இருக்காது. காமர்ஸ் ஃபீல்ஸ் நாட் டிஃபிகல்ட். நீங்கள் என்னுடைய கிளாஸஸை வந்து இப்போ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லலாம், செய்ய முடியாது. ரைட்? எனி ஒன் கேன் மேக் ப்ராமிசஸ். ரைட்? ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது எனக்கு அது செய்வேன் இது செய்வேன் பட் செய்ய முடியாது. பட் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு செஞ்சிக்க முடியும். நிறைய பேர் நிறைய படிப்பிக்கிறவங்க நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லி போஸ்டரில் சொல்லுவாங்க, செமினாரில் வைக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக போய் எப்படி நீங்கள் படிப்பிக்கிறீங்க, ஒரு சாம்பிள் கிளாஸை காட்டுங்க, நீங்கள் படிப்பிக்கிற மெத்தட் எனக்கு ஒர்க் ஆக மாட்டா ஒன்றும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை காட்டின பிள்ளைகள் வராது. பட் நாம அப்படி கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என் மெத்தட்லேருந்து நான் படிப்பிக்கிறதுலேருந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்கிறது எல்லாமே 2 ஹவர் 3 ஹவர் கிளாஸாகவே நான் தூக்கி போட்டுருவேன். பிகாஸ் எனக்கு நான் செய்கிறதுல கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக காமர்ஸ் லேர்னிங்கிறது ஈஸி, ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கேக்குன்னு நான் சாப்பிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ரைட், நோ ஆப்ஷன்ஸ், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 90+ மார்க்ஸுக்கு நான் கேரண்டி உங்களோட டைமை நீங்கள் காமர்ஸில் ஓ லெவலில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் ரைட். அண்ட் புவர் ரிவிஷன் டெக்னிக் இந்த பிரச்சனைக்கும் பிகாஸ் இதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் என்னென்னா இந்த கிளாஸஸ் வந்து நான் பெட்ச் வைஸை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கிரேட் 10 கிளாஸஸ் கிரேட் 11 கிளாஸ் ரெண்டுக்குமே 2 மாதம் தான். ஒரு மாதம் கிரேட் 10 பாஸ் பேப்பர்ஸ் முடியுது, கிரேட் 11 முடியுது. அதுக்கு பிறகு மொத்தமாகவே உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான், உங்களுக்கு ரிவிஷன் டெக்னிக் தான், கொஷன் ரிவிஷன் தான். ரைட்? இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி என்டையர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஏண்டா கிரேட் 10க்கு ஒரு வருஷம் 11க்கு ஒரு வருஷம் 2 அப்படி என்னதான் இருக்குது அந்த 2 வருஷம் படிப்பிக்கிறதுக்கு? அங்கே ஒன்றுமே இல்லை. கிரேட் 10 அண்ட் 11 மொத்த கொஸ்டினை நீங்கள் செய்வீங்க. இந்த 2 மாதம் தான் படிப்பிக்க போகிறோம், 10 வருஷ பேப்பரை நம்ம செய்ய போகிறோம். எந்த கொஸ்டின் உங்களுக்கு செய்ய இயலாமலுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தேடி பிடிச்சா எனக்கு சொல்லுங்கள். சார் இது 2 மாதம் நம்ம படித்தோம், அவசரமாக படித்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனால் சொல்லுங்கள். என்னால் அந்த கொஸ்டின் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். ரைட்? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு செய்ய இயலாமலுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நான் படிப்பிக்கிறதே நான் விட்டுறேன். ரைட்? ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு இனஃப் டைம் இருக்கும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் வித்தின் 2 months பீரியட். கம்ப்ளீட் சிலபஸ் கிரேட் 10 and 11. அதே சமயம் நீங்கள் அடுத்த பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணது நோட் இனஃப் ரிவிஷன் டைம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாம் ஆரம்பம் முடிக்கிறோம் ஏர்லியான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டைமும் அதிகமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஃபாஸ்ட் கவரேஜ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் ஹவர்ஸ். ஸோ பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு நான் இங்கே இருக்கல ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹவ் கிரியேட்டட் ஆல் த சொல்யூஷன்ஸ். த மெயின் ஒன் புக் எடுத்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விஷயம் நடந்துருக்கு.
ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு படித்து நீங்கள் சொன்ன போனீங்கன்னு சொன்னால் நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிள் நம்மளோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன், நம்மளோட ஓ லெவல் காமர்ஸ் குரூப்பில். முக்கியமாக நான் உங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணுற விஷயம், இந்த விஷயத்தை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். பிகாஸ் தனியாக ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. அதே மாதிரி நான் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்கலாம் படிக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும், நான் மட்டும்தான் ஓ லெவலில் காமர்ஸில் ஏ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட மைண்ட் செட்டே உங்களை கீழ் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை மாதிரி தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அமைவாங்க. நீங்கள் 4 பேருக்கு உதவணும்னு நினச்சா தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வேறு வேறு வழிகளில் உங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க. ரைட்? ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஜூமில் தான் லைவ் கிளாஸ் தான் நடக்கும். நான் உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவேன். நடந்து முடிஞ்ச கிளாஸில் வீடியோஸ் வந்து நம்ம ஆப்பில் வந்து உங்களோட ஆப்புக்கான லிங்க் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். சரியா? ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கான யூசர் நேம், உங்களுக்கான பாஸ்வேர்ட் எல்லாம் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அட்மின் செஞ்சு தருவாங்க. அண்ட் அதே சமயம் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோன்லையும் பார்த்துக்கொள்ள முடியும், அதே சமயம் உங்களுக்கு லேப்டாப்லையும் பார்த்துக்கொள்ள முடியும். அதை பார்க்குறதுக்கான ஆப் லிங்க், அதுக்கான யூசர் நேம், அதுக்கான பாஸ்வேர்ட் எல்லாம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் செட் பண்ணிக்குது. ரைட்? அண்ட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், ப்ரொஃபஷனலாக பிரிண்ட் பண்ணின நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1500 இந்த கொரியர் சார்ஜை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்மினிக் ஸ்லிப்பை போட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐ கேன் ஷேர் யூ. ஸோ ஈவன் ரைட், ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். Right, I think this is not the new one. I can share you the new, give me a second. ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்டேட் ஆன பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். குரூப்லேயே நான் கேன் ஷேர் யூ, பட் ஐ வில் ஷோ இட் டு யூ சிம்பிளி. Right, okay. So this is going to be our bank account details, right? So since we are doing as a registered company, இது நம்மளோட corporate account, digital accounting private limited name, commercial bank. This is our bank account. This is Mathala branch. This is my personal Bank of Ceylon account. ஸோ நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் 1500 பே பண்ணிட்டு நீங்கள் அட்மினுக்கு ஸ்லிப்பை போடையிலும். அண்ட் அட்மின் நம்பர்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஐ வில் ஷேர் இட் இன் குரூப் ஆல்சோ. ஸோ இது அவங்க அட்மின் நம்பர், இவங்களுக்கு ஸ்லிப்பை போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட், பட் குரூப்லேயும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் புக்ஸ் எடுக்கிறதுக்கான மெத்தட். சிம்பிளாக இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டில் இதில் ஒன்று சரி பேமெண்ட் பண்ணிட்டு அதில் ஸ்லிப்பை வந்து இவங்களுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் வந்து கிடைச்சிடும். ரைட், தட்ஸ் திஸ் மெத்தட். அண்ட் முக்கியமாக அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன நம்பி வர போகிறீங்க, என்கிட்ட படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒரு சேலஞ்சாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிகாஸ் எனக்காக நீங்கள் படிக்கிறீங்க சார், நான் உங்களை நம்புகிறேன் சார், உங்கள்கிட்ட நான் வந்து படிக்கிறேன்னு எடுத்தா நீங்கள் ஏ எடுக்கிறீங்கன்னு சொன்னேன், ஓ லெவல் கொமர்ஸில் நீங்கள் ஏ எடுத்து காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓ லெவல் கொமர்ஸில் நீங்கள் ஏ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஐ வில் கிவ் யூ ஸ்காலர்ஷிப் டு லேர்ன் லெவல் 1 என்டையர்லி ஃப்ரீ இன் ஏடி. நீங்கள் ஏடி படிக்க விரும்பினால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஓ லெவல் கொமர்ஸில் என்கிட்ட படித்து நீங்கள் ஏயோட வந்தீங்கண்டா முதலாவது லெவல் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 30,000-40,000 கொஸ்ட் ஆகும் உங்களுக்கு. சரியா? அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபீஸ் மொத்தமாகவே நீங்கள் எதுவுமே பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு நான் மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எப்படி சார் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஓ லெவல் காமர்ஸ் படித்து ஏயோட வாங்க என்கிட்ட படித்து தென்
உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ தட்ஸ் மை இது என்னுடைய வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அட்மின் சப்போர்ட் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. நம்மளோட அட்மின் டீம் பாய்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எனி டைம் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், பிகாஸ் நான் எல்லா டைமும் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கிளாஸில் தான் இருப்பேன். சிஏ கிளாஸில் இருப்பேன், ஏடி கிளாஸில் இருப்பேன், ஏடி இங்கிலீஷ் மீடியத்தில் இருப்பேன், ஏ லெவல் கிளாஸில் இருப்பேன், ஓ லெவல் காமர்ஸ் கிளாஸில் இருப்பேன். பிகாஸ் நான் படிப்பிக்க நினைக்கிறது, நான் உருவாக்க நினைக்கிறது நான் மட்டும்தான் படிப்பிக்கலாம்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய புக்ஸ் நான் கைப்பட டைப் பண்ணினது, நான் எழுதினது, எது வரும் வரமாட்டுச்சுட்டு நான் அனலைஸ் பண்ணால் தான் பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கல. யாரையும் கூட்டிகிட்டு வந்து நான் அதை இப்படி படிப்பீங்க அப்படி படிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இங்கே நடக்கிற லெக்சர்ஸ் எல்லாமே நான் படிப்பிக்கிறதால எனி டைம் நான் கிளாஸில் இருப்பேன். பெரும்பாலும் நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அட்மின் டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தருவாங்க. ரைட்? ஸோ இப்படி தான் உங்களோட சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளி உங்கள்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரோட் மேப்பை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்களோட இந்த ரோட் மேப், ரைட்? ஸோ த ரோட் மேப் ஐ எம் கிவிங் ஹியர், ரைட்? ஸோ தி சேம் ரோட் மேப் நம்ம இங்கே பண்ணினது தான். உங்களோட ரோட் மேப் நீங்கள் ஒரு ஓ லெவல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஓ லெவல் காமர்ஸை படிங்க. படித்து முடித்தது பிறகு ஏஐடிஏ ஏ லெவல் காமர்ஸ் படிக்கும் போதே செய்யுங்க. ஏஐடிஏ முடிங்க ஏ லெவல் காமர்ஸுக்கு முன்னாடியே. ஸோ தென் உங்களுக்கு ஏ லெவல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த பாதைக்கு போயிடாதீங்க. அது உங்களோட 10-15 வருஷத்தை தின்றும். ஸோ ஏஐடியை ஏ லெவல் காமர்ஸ் படிக்கும் போதே படிங்க. ஏ லெவல் காமர்ஸ் உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்தாலே போதும். பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏஐடியான ஏ லெவலுக்கு முன்னாடி முடிங்க. முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போகணும் அப்படி இப்படி இல்லாமலுக்கு ஏஐடியை வச்சே உங்களுக்கு சிஏல நிறைய எக்ஸம்ஷன் எடுக்க முடியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு. சரியா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட்டாலேயே செப்கெம்பஸ் என்று சொல்லி அவங்களே பிஎஸ்சி அப்ளைட் அக்கௌண்டிங்னு டிகிரி கொடுக்குறாங்க. ரைட்? அதுவும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ நீங்கள் ஏஐடி முடித்தாலே ஒரு ஜாப் செஞ்சுக்கிட்டே நீங்கள் சிஎஸ் ஸ்ரீலங்கா அதில் டிகிரிக்கு நீங்களே உங்களோட சம்பளத்தில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நல்ல ஒரு ஜாப்புக்கு வர முடியும். ஒரு சிஇஓ லெவலுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் உங்களோட கம்பெனி உருவாக்கி நீங்களே சிஇஓ வாங்க. சிம்பிள் வே டு பிகம் இட் சிஇஓ. ரைட்? அண்ட் யூ டு யோர் ஓன் என்டர்பிரினர்ஷிப். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாக நான் மாற்றுறதுக்கு நான் விரும்பலை. படிங்க, நாலேஜை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு லெவலுக்கு வேலை செய்யுங்க, ஒரு லெவலுக்கு சிஇஓ லெவலுக்கு திங்க் பண்ணுங்க, அந்த ஆர்கனைசேஷனில் அந்த அளவுக்கு கண்ட்ரிபியூஷன் பண்ணுங்க, உங்களோட ஓன் என்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்குங்க. அதுதான் உங்களோட எண்ட் ஆஃப் த ஜேர்னி. 30 வயசுக்குள்ள 30 வயசாகும்போது நீங்கள் சொந்தமாக உங்களோட ஓனாக ஒரு ஃபேர்மை ரன் பண்ணுற மாதிரி, ஒரு 10 பேருக்கு தொழில் கொடுக்குற மாதிரி நீங்கள் இருக்கணும். இதைத்தான் நான் ஆசைப்பட்றேன். என்னோட ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் பொசிஷன் ஆகிக்கிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பொசிஷன் ஆகிறத விட நான் எதில் சந்தோஷப்படுற வேண்டாம் சார், நான் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷனை கொடுத்துட்டிருக்கிறேன் சார், நான் இந்த ஃபேர்மை நான் ரன் பண்ணிக்கிறேன், எனக்குள்ள 4 பேர் வேலை செஞ்சுட்டாங்கிறதுல நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு அதுதான் ஹாப்பி. வேறு நீங்கள் கம்பெனியில் எவ்வளோ பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனாலும் எனக்கு அது பெரிய ஒரு விஷயமா படாது. எனக்கு பெரிய விஷயமா இது பண்ண சார், நான் இவ்வளோ படித்தேன், இவ்வளோ செஞ்சேன், இந்த போஸ்ட்டில் இருந்தேன், இவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனேன், இப்போ நான் என் சொந்தமாக நான் எங்களோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய அல்லது வேர்ல்டில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் இது மூலமாக சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டேன். அது சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருக்கலாம், சாஸ் சொல்யூஷன் இருக்கலாம், ரைட்? ஒரு ப்ராடக்ட் மூலமாக சொல்யூஷன் கொடுங்க, உங்கள் சர்வீஸ் மூலமாக கொடுங்க, உங்களோட ஸ்கில் மூலமாக கொடுங்குற. இப்போ தான் ஏஐ சிஸ்டம் அது இதுண்டு எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. ஒன்லி தி எக்ஸிக்யூஷன் மேட்டர். இப்போ பிரச்சனை ஐடியா கிடையாது, அந்த ஐடியாவுக்கு எக்ஸிக்யூஷன். யார் உயிர் கொடுத்து அதுக்காக இரவு பகலாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிறது தான் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலம். ரைட்? இதுக்கு பிறகு வரக்கூடிய காலம் எக்ஸிக்யூஷன், நாட் ஃபார் த ஐடியாஸ். பிகாஸ் ஐடியா இப்போ கும்பமாக எல்லார்ட்டையும் இருக்குது. யார் இறங்கி அதுக்காக வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்கிறது தான் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலம். ரைட்? ஸோ யூ ஹாவ் டு பி அ ப்ராப்ளம் சால்வர். இல்லாட்டி ஏஐஏ உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு போய்த்திரும். ஸோ ஹியூமன் லெவலில் ஏஐ கொடுக்க முடியாத சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா ப்ராப்ளம் சால்விங். என்னத்துக்குரிய ப்ராப்ளம் சால்விங்? ஹியூமன் எமோஷனோட எப்போவுமே ஏஐ வந்து போட்டி போட முடியாது. ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். குவான்டிடேட்டிவ் வெல் குவாலிட்டேட்டிவ், தரமாகவும் இருக்கணும், அளவு ரீதியாகவும் நீங்கள் கொடுக்குற சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஷுட் பி அ ரோட் மேப். உங்களோட 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, இப்போ ஓ லெவல் காமர்ஸ்னா அடுத்த 10 வருஷத்தில் நான் என்னுடைய ஓன் ஃபேர்மை ரன் பண்ணிவிட்டு ஒரு 10 பேர் 15 பேருக்கு சரி வேலை கொடுக்குற லெவலில் நான் இருப்பேங்கிறது. இப்போ 16 வயசுண்டா அடுத்த 26க்குள்ளே நீங்கள் இந்த லெவலுக்கு வரணும்னு சொன்னால் ட்ரெடிஷனல் ரூட்டில் போய் சரி வராது. இல்லை சார், நான் ஓ லெவல் படிப்பேன், ஏ லெவல் படிப்பேன், ஏ லெவல் காமர்ஸ் படிப்பேன், காமர்ஸ் படித்து யூனிவர்சிட்டி போவேன், அங்கே ஒரு 5 வருஷம் இருப்பேன், அதுக்கு பிறகு 2 வருஷம் டிஓ அப்பாயின்மெண்ட் தருவாங்க, அதில் ஒரு 15,000 சம்பளத்துக்கு நான் உட்காந்துட்டு வேலை செய்வேன், அதுக்கு பிறகு ட்ரைனிங் எடுப்பேன், அதுக்கு பிறகு 30,000-40,000 இருப்பேன், 30 வயசில் எனக்கு அதே வேலை இல்லைன்ட்டு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்க வேண்டியதான். சரி? ஸோ மனசில் எடுத்துக்கோங்க, யாரையும் நான் கம்பல் பண்ணல, பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் தென்?
சிம்பிள் ஸ்டூடெண்ட். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு 31 மே 2025 இருக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து உங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் ஃபெஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட புக்ஸை எடுங்க. அடுத்ததான் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை அது வரைக்கும். உங்களோட கொரியர் ஃபீயோட இன்க்ளூட் பண்ணி 1500 மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு புக் எடுத்துக்கோங்க. ஐ எம் ரெக்கமெண்ட், பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த புக்கில் உழைப்பு போடப்பட்டிருக்குது. ஸோ புக் எடுத்துக்கோங்க, கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஏக்கு ரெடி ஆகுங்க. ஏ எடுத்தோடனே ஏஐடி லெவல் 1ல் ஸ்காலர்ஷிப்பை எடுக்க பாருங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் என்டையர் ஜேர்னி. ஸோ உங்களோட அடுத்த வளர்ச்சி அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன கூட இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் கொமர்ஸ் படித்தாலும் சரி, படிக்காமல் போனாலும் சரி, அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்கிறது எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுங்கள். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ உங்களுக்கு என்னையை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எப்படிப்பட்ட ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புக்ஸை எடுங்க, கிளாஸுக்கு ரெடி ஆகுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன் கைஸ். இது பிறகு நான் அந்த பேச மாட்டேன். சரியா? டுடே செஷனோட ஏன் நாம் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிறது ஓகே. இதுக்கு பிறகு கிளாஸ் எல்லாம் எப்படிங்கிற கொஷனுக்கு தான் ஆன்சர். இதுக்கு பிறகு தான் நம்ம தேவை என்ன, விருப்பம் என்ன, பாஸ் பேப்பர் என்ன, கொஷன் என்ன, அதுக்கான டெக்னிக்னு தான் நான் பேசிட்டு இருப்பேன். இதே கதையை நான் திருப்ப திருப்ப பேசிட்டு இருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு ஃபவுண்டேஷனை நான் போட்டாச்சு. இதுக்கு பிறகு அதை மைண்டில் எடுத்துட்டு இனி இதுக்கு பிறகு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், என்ன கொஸ்டின் செய்ய போகிறோம், எப்படி அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது தான். என்ன அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது இப்போ ஓகே ஆயிடுச்சு. வைங்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டேன். இது பிறகு ஹவுங்கிறதுக்கான விஷயம் தான் கிளாஸில் நடக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி நிறைய பேர் A-level கிளாஸஸ் விஷயங்கள் கேட்குறீங்க. ஸ்டே டியூன் வித் மீ. எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டுக்கிறேன். உங்களுக்கு என்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்த இன்ஃபர்மேஷன் A-level கிளாஸஸ்க்கான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ that's it for today's session, guys. Thank you all for your love and support. Love you all. And let's see in the next classes. O-level students, next classல சந்திப்போம். புக்ஸை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. And Miss Khan, I'll answer your question in direct chat. Okay? Next class நாளைக்கு சந்திப்போம். கிளாஸஸில் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ குரூப்ஸில் மற்ற இன்ஃபர்மேஷனை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எகெயின் ஒருக்கா நான் குரூப்பில் right. So I have shared the group link also to everyone. இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. Okay. So see all of you in the classes with a powerful class. I'll see you all in June Fest. Thank you. Bye.